இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபை ஊழியங்களின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு எத்தனையோ தேசங்கள் யுத்தத்திற்கு ஆயத்தத்தோடு செயல்பட்டாலும் வீழ்ச்சியடைந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை ஆயத்தத்தோடு நீங்கள் நேர்முக காணலுக்கு அதாவது இன்டர்வியூக்கு சென்றாலும் வேலை கிடைக்காமல் போகிறது. அநேக படிக்கும் மாணவர்கள் தேர்வுக்கு நன்றாக ஆயத்தத்தோடு சென்றாலும் தோல்வி அடைகிறார்கள். அநேக வீடுகளில் பிள்ளைகளின் திருமணத்திற்கு எல்லா ஆயத்தத்து செய்து காத்திருந்தாலும் திருமணங்கள் அமையாமல் போவதுண்டு. பரிசுத்த வேதாகமத்தில் கூறியிருப்பது எனக்கு ஞாபகம் வருகிறது. குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும், ஆனாலும் ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வரும். மனித வாழ்க்கையில் போராட்டங்களும் யுத்தங்களைப் போலத்தான் ஒன்றன் பின் ஒன்றாக படையெடுத்து கொண்டே இருக்கும். அந்த போராட்டங்கள் பல விதத்தில் நம்மை தாக்கும். அதாவது அசதியோடு, சோர்வோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு, தொடர் மாத்திரைகளோடு ஹாஸ்பிட்டல் கையுமாய் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது உங்கள் ஆரோக்கியத்திற்கு விரோதமாக வந்திருக்கிற யுத்தம். மன சோர்வு, மன தளர்ச்சி, மன அழுத்தம், பதட்டம், அதிர்ச்சி போன்ற காரியங்களால் சுய பரிதாப உணர்வுகளோடு இருக்கிறீர்களா? அப்படி என்றால் அது உங்கள் உணர்வுகளோடு வந்திருக்கிற யுத்தம். அதிக ஸ்ட்ரெஸ்ஸு, பலனற்று போய் சோர்ந்து உட்கார்ந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலையோடு தற்கொலை உணர்வுகளோடு இருக்கிறீர்களா? அது உங்கள் மனதோடு நடக்கிற யுத்தத்தை தெரிவிக்கிறது. அநேகர் தங்கள் குடும்பத்தாரோடும் சரி, சபையோடும் சரி, சமுதாயத்தோடும் சரி, வேறு யாராக இருந்தாலும் எந்த கருத்துகளும் அவர்களுக்கு ஒத்துப்போக முடியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வாழ்க்கையின் சமுதாயத்திற்கு விரோதமாய், சமுதாய சீர் வாழ்விற்கு விரோதமாய் வருகிற யுத்தத்தில் இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அநேகருக்கு இது போன்று ஆவிக்குரிய யுத்தம், அதாவது தேவனை நெருங்க, தேவனுக்கு பிரியமானதை செய்ய, தேவனுக்கு கீழ்ப்படிய, தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய, தேவ அழைப்புக்கு அடங்கி அவங்க நடக்க, அதே போல் அதில் நிலைத்திருக்க, அவருடைய சேவைக்கு கடந்து செல்ல அநேக தடைகள் வருவதைப் போல உணர்வார்கள். அது சத்ருவின் போராட்டங்கள், அதாவது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் வந்திருக்கிற யுத்தம். சிலர் பார்த்தால் கடன் வாங்குவார்கள், கடன் கட்ட முடியாமல், திருப்பி கட்ட வசதி வந்தாலும் அதை கட்ட மனதில்லாமல் இருப்பார்கள். சிலர் வீடு கட்ட ஆரம்பித்து அதை கட்டி முடியாமல், கல்யாண பேச்சை ஆரம்பித்து அதை நடத்த முடியாமல் பண நெருக்கடியில் தத்தளித்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இருப்பார்கள். அது எதை காட்டுகிறது? அவர்களுடைய பொருளாதார காரியத்திற்கு எதிராக வந்திருக்கிற யுத்தம். அதே போல் வியாபாரத்தில், வேலை ஸ்தலங்களில் பார்த்தால் உடன் வேலை செய்கிறவர்கள் பொறாமைனாலும் எரிச்சலாலும் மேல் அதிகாரிகளிடம் உங்களை போட்டு கொடுத்து உங்களுடைய சம்பளம், உங்கள் ப்ரமோஷன், உங்களுடைய வேலை எல்லாவற்றுக்கும் பாதகமான சூழ்நிலைகளை உண்டாக்குகிறார்களா? இல்லை மேல் அதிகாரிகளின் அடக்குமுறைகளினால் நீங்கள் சிக்கி தவிக்கிறீர்களா? இது உங்கள் தொழிலுக்கும் உங்கள் வியாபாரத்துக்கும் விரோதமாக வந்திருக்கிற யுத்தம். எதுவாக இருந்தாலும் வென்று விடலாம் என்று உங்கள் சுய புத்தியை நீங்கள் சார்ந்து உங்களுடைய ஆள்பலம், செல்வாக்கு, செல்வம், ஞானம், அறிவு, பட்டம், பதவி இவைகளை நம்பி இவைகளை இந்த யுத்தங்களை மேற்கொள்ளலாம் என்று நீங்கள் முயற்சித்தும் முடியாமல் போயிருக்கிறதா? கவலைப்படாதீர்கள். நாம் அனுபவிக்க வேண்டிய வாழ்வை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை அனுபவிக்க முடியாதபடி இப்படி தான் சத்ரு நம்மோடு கூட போராடுவான். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேலுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை சுதந்திரிக்க அவர்கள் 7 ஜாதிகளும் 31 ராஜாக்களையும் எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டியிருந்தது. ஒரு பழமொழி எனக்கு ஞாபகம் வருகிறது. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி அதை கெடுப்பானாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினாலும் அதை அடைய முடியாதபடி, இல்லை அதை தாமதிக்கப்படுத்தும்படியாக யுத்தங்கள் நமக்கு எதிராய் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் எகிப்தில் 430 அடிமைகளாய் இருந்த 30 வருடம் அடிமைகளாய் இருந்த தேவ ஜனத்தை கர்த்தர் வழி நடத்தி அழைத்து அவர்களை விடுதலையாக்கி வனாந்திரத்திலே கொண்டு வந்து இப்பேற்பட்ட யுத்தங்களுக்கு அவர்களை பழக்குவித்தார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே தேவன் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை ஆயத்தப்படுத்தி யுத்தத்தில் உங்களை ஜெயம் பெற வைப்பார். உங்களுக்கு வறட்சியான
வனாந்திரம் போன்ற நிலை, அதாவது திசை திக்கு தெரியாமல் எங்கே போவதென்று புரியாமல் தண்ணீர் இல்லாத வறட்சியான ஒரு நிலை போல, நிழலில்லாத ஒரு அதிக அனல் நிறைந்த ஒரு பாதை போல, துஷ்ட மிருகங்களும் விஷக்கிருமங்களும் நிறைந்த ஆபத்து நிறைந்த ஒரு பாதையாய் உங்களுடைய வாழ்க்கை பிரயாணம் இருக்கிறது என்றால் கவலைப்படாதீர்கள். உங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் உங்கள் கரங்களை போருக்கும் பழக்குவிக்க சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உலகம், மாமிசம், பிசாசு இவைகளின் மூலம் வருகிற இந்த யுத்தங்களை ஜெயிக்க அவருடைய வல்லமையினால் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கும் காலம்தான் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலை. ஆகவே நீங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பி அவரையே நோக்கி பார்க்க வேண்டும், அவரையே அண்டிக் கொள்ள வேண்டும், அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் நீங்கள் வருவீர்களானால் நீங்கள் உங்கள் கண்களுக்கு காணப்படுகிற, உங்கள் கண்களுக்கு காணப்படாத எந்த விதமான யுத்தங்களாக இருந்தாலும் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் அந்த லேசான உபத்திரவம். அது மாத்திரமல்ல, பாவமான காரியங்களை விட்டு விலக வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனை, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடம், தீமைக்கு உங்களை விட்டு விலக்கி இரத்தம் சிந்தும் கால்களுக்கு, தீவிரித்து ஓடும் கால்களோடு உங்களுக்கு உறவு இருக்குமானால் அதை துண்டித்து விட்டு தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு சித்தமான காரியங்களுக்கு உங்களை அர்ப்பணித்து மெய்யான மனம் திரும்புதலுக்குள் நீங்கள் வருவீர்களானால் தேவன் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார். உங்கள் தலைமுறைகளையும் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? எங்கள் அன்பின் தேவனே, இந்த போராட்டமான வாழ்க்கையில், யுத்தங்களம் போன்ற சூழ்நிலையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் உம் மக்களை கண்ணோக்கி பாரும். நீ யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர், உமது வலதுகரம் மகத்துவம் உள்ளது. கர்த்தர் என்பது உம்முடைய நாமம். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடுவேன், பங்கிடுவேன் என்று சத்துரு ஓயாமல் உம் ஜனத்தோடு போராடி கொண்டிருக்கிறான். கர்த்தாவே, எங்களுடைய சரீரத்தோடும் உணர்வுகளோடும் மனதோடும் அவனுடைய பொருளாதார நிலைகளிலும் சமுதாய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் கூட இந்த சத்துரு எங்களோடு போராடுகிறான். அவனை அதமாக்கி போடும்படி ஜெயக்கிறிஸ்து எங்கள் முன் செல்வீராக. வெற்றியை, விடுதலையை, ஒரு சுதந்திரத்தை எங்களுக்கு அளிப்பீராக. இஸ்ரவேலின் இராணுவமான தேவன் எங்களுக்கு முன் செல்வீராக. எங்கள் போராயுதங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகின்ற தேவ பலமுடையதாய் மாற்றி போடுவீராக. உம்முடைய திருக்கரங்களில் எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி இதை ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாடியும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.